சப்ளை கம்மியாக இருக்குது. அதனால டெஃபினட்டாக ப்ரைஸஸ் உலக ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த நிலைமைக்கு வந்துடும். கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து நமக்கு வரதில்லை கேஸு. நம்ம வந்து நிறைய யுஏஇ யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி வந்து 40% தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். 60% வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம் கேஸ். நம்மிடமிருந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வெளியில் போயிட்டு இருக்காங்க. அதனாலையும் டாலர் வெளியில் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஒரு விலை உயர்வு ஒரு தொடக்கம். அதே பாலிசியை இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு கையாண்டு இருந்தால் நமக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. இப்போ அதை இல்லாமல் 15 நாளைக்கு ஒரு தடவை என்ன இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இருக்கோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஏற்றுறதுனால இதில் இருக்கிற பிரச்சனைகள். ஐயா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த லாஸஸை எல்லாமே சேர்த்து ஒரு பாண்ட்ஸாக விற்று ப்ராஃபிட் வரும்போது அதை எடுத்துருக்கலாமே. ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு அடிப்படும்னா 10% ப்ரொடக்டிவிட்டியாக அடிப்படும். இந்த விலை உயர்வுனால சாப்பிட்ற சாப்பாடு குறைப்பாங்க, இல்லைன்னா அவங்க அந்த மிக்ஸை வந்து குறைச்சிடுவாங்க. இந்தியாவுடைய எக்கானமி 0.3% க்ரோத்தில் கம்மியாயிடும். இப்போ இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் என்றால் ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, சிந்தியா அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க வெறும் ஒரு ஆனியன் அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஏசியே தேவையில்லை என்றார். ஏன்னா பிற்போக்குத்தனத்துல இருக்கிறவங்க கூட சொல்றதில்லை. The Chennai Silks in Mega Summer Sale. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பொருளாதார பேராசிரியர் கே பிரபாகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இந்தியாவில் கமர்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுற சிலிண்டரோட விலை ஏறி இருக்கு. அது ஒரே நாளில் வந்து 993 ரூபா வரலாறு காணாத அளவுக்கு விலை ஏறி இருக்கு. இந்த விலை ஏற்றத்தை யார் சார் முடிவு பண்ணுறா? ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா சார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லாவிட்டாலும் இந்த விலை ஏற்றத்தை நிர்ணயம் பண்ணுபவர்கள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, ஓஎம்சிஸ். இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்க தான் வந்து வெளியில இருந்து வாங்கி நமக்கு எண்ணெய் சுத்திகரம் பண்ணி இந்த எல்பிஜியும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் கொடுப்பாங்க. அவங்க தான் விலையேற்றிருக்காங்க. அதனால அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் வருது. அதனால டெஃபினட்டாக இது சென்ட்ரல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. அவங்க தான் இந்த விலையை ஏற்றுறாங்க. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் இதில் எதுவுமே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை நிலவரம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் எதுவும் இல்லைன்றீங்க நீங்கள். ஆனால் அந்த எல்பிஜியோட சிலிண்டர் ப்ரைஸ் ஸ்டேட் வைஸ் மாறுது இல்லை சார்? கமர்ஷியல் யூஸ் பண்ணுற ஸ்லீட்டு பீகாருக்கு ஒரு விலையாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு விலையாக இருக்குது, ஆந்திராவுக்கு ஒரு விலையாக இருக்குல்ல சார்? இது டெஃபினட்டாக இதுக்கு விலையாக இருக்கிறதுக்கு காரணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கிறதுனால. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 3173 ரூபாய், இது 3172 ரூபாவாக மாறும். இது டெஃபினட்டாக இது 3179 ரூபாய் தமிழ்நாட்டில். டெல்லியில் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னால வரக்கூடியது. இந்த விலை உயர்வு எதனால் சார்? என்ன காரணம்? இது காரணம் என்ன காரணம்னா, நமக்கு சப்ளையர்ஸ் நிறைய இடத்துல இருந்து வாங்கிட்டு இருந்தோம். கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து நமக்கு வரதில்லை கேஸு. நம்ம வந்து நிறைய யுஏஇ யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி வந்து 40% தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். 60% வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம் கேஸ் ப்ரொடக்ஷன். அதனால் நமக்கு சப்ளை கம்மியாக இருக்குது. அதே போல் நிறைய நாடுகள்
அவங்களுடைய ஸ்பாட் ப்ரைஸஸ்னால் இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா கொடுக்கக்கூடிய விலை மிக அதிகமாக 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேஸ் வந்து நமக்கு லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் வந்து சப்ளை கம்மியாக இருக்குது. அதனால் டெஃபினட்டாக ப்ரைஸஸ் உலக ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து ரஷ்யா கேஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க, பெட்ரோல் எல்பிஜி வந்துக்கிட்டு தான் இருக்குது, சைனாக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் அந்த தடங்கள், இந்தியாவுக்கு ஏன் தடங்களாக இருக்குது? இப்போது நீங்கள் கேட்கறது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேள்விங்க ஐயா. இந்த ரஷ்யா சைனா இவங்கெல்லாம் வாங்குவது அவங்க ஒரு தனியான ஒரு ஷிப்பிங்கையே வச்சுருக்காங்க. அந்த ஷிப்ஸ் வந்து ரகசியமாக ஈரான்ல இருந்து வாங்கி அது வந்து இந்த நீங்கள் வந்து ரகசியமாக வாங்கி போகும்போது அது ஈரான் அந்த ஷிப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஷிப்ஸு. அந்த ஷிப்பு வந்து போகும்போது அதனுடைய கொடியை ஏற்ற வேண்டும். ஈரான் ஷிப்புனா ஈரான் கொடியை ஏற்ற வேண்டும். ஆனால் அவங்க ஈரான் கொடியை ஏற்றுகிறார்கள் என்றால் இல்லை. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் சின்ன சின்ன ஷிப்பிங் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கண்ட்ரியில் ஷிப்பிங் கம்பெனியை ஆரம்பித்து அந்த கண்ட்ரியோடைய ஃப்ளாக் வச்சு வரும். அதனால் அதை கண்டுபிடிப்பது மிக சிரமமானது. ஈரான், ரஷ்யா, சைனா வந்து ஈரானோட மிக சுமூகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அதை கையாளி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய ஷிப்ஸ் எல்லாமே அதிலிருந்து போயிட்டு இருக்கு. அதனால் ஆனால் நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஒரு மாற்று ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறோம். நம்ம இஸ்ரேலோட மிக நெருங்கிய உறவுகளை வைத்திருக்கிறோம். இந்த இஸ்ரேலில் உறவு வைத்துக் கொள்வதனால் ஈரானுக்கு நம்ம ஒரு எதிரியாக இல்லை. ஆனால் ரொம்ப நெருக்கமாக இருந்த ஈரான் நம்மளை கைவிட்டு போய்விட்டார்கள். அதே போல் ரஷ்யாவும் நமக்கு டிஸ்கவுண்டில் கொடுத்துட்டு இருந்தது, இப்போ வெரி ஹை ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸு பிரெண்ட் ஆயில் க்ரூட் வந்து $126 ஆயிடுச்சு. நம்ம வந்து $126 வாங்குகிறோமான்னா $126 ஏன்னா 40 கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால $165 நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஒரு பேரல். அதனால் டெஃபினட்டாக நமக்கு வந்து நம்மளுடைய நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு $1 விலை 95 தாண்டி விட்டது. $100 ஈஸியாக போயிட்டு இருக்கு. அதனால ஒரு பக்கம் நம்மிடம் இருக்கும் இருப்பு அது இந்த $600 பில்லியன் இருந்தது, இப்போ $500 பில்லியன் மாறிவிட்டது இந்த 60 நாள் போறனால. அதே போல நம்மிடம் இருந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வெளியில் போயிட்டு இருக்காங்க. அதனாலையும் டாலர் வெளியில் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஒரு விலை உயர்வு ஒரு தொடக்கம். இதிலிருந்து உங்களுடைய டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும், பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகும், டீசல் விலையும் இன்க்ரீஸ் ஆகும். டீசல் 1 லிட்டருக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் $104 லாஸ் ஆகியிருந்தது 1 லிட்டர் நீங்கள் டீசல் வாங்கினால். அப்போனா கவர்மெண்ட் வந்து $104 மானியம் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ டீசல் விலை $100 $125 1 லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு $25 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்க்கவே முடியாதா சார் இந்த விலை ஏற்றத்தை? இந்த விலை உயர்வை தடுத்திருக்கலாம். இது நமக்கு புதிதல்ல. மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, இந்த லாஸஸை எல்லாமே
தனியாக எடுத்து யாரோ ஒருத்தர் பே பண்ணணும். நம்ம வந்து கஸ்டமர் பே பண்ணணும், இல்லைன்னா கவர்மெண்ட் பே பண்ணணும். இந்த லாஸஸை எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெட்ரோலியம் பாண்ட்ஸாக கிரியேட் பண்ணார். இந்த பெட்ரோல் பாண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் விற்று அந்த பெட்ரோல் பாண்ட்ஸுக்கு ஒரு சொல்ப இன்ட்ரெஸ்ட் 5.5% நினைக்கிறேன் என் நினைவுக்கு, அந்த பாண்ட்ஸை விற்று இதை கன்சியூமர்ஸுக்கும் மக்களுக்கும் தலையில் விழாமல் அந்த பெட்ரோல் பாண்ட்ஸு 10 வருஷத்தில் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பாண்ட்ஸ் விற்றதுனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை அவ்வளவாக தெரியாமல் இருந்தது. அதே பாலிசியை இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு கையாண்டு இருந்தால் நமக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. இப்போ அதை இல்லாமல் 15 நாளைக்கு ஒரு தடவை என்ன இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இருக்கோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஏற்றுறதுனால இதில் இருக்கிற பிரச்சனைகள். நீங்கள் கேட்கலாம், ஏன் 60 நாளாக ஏறிட்டு இருக்கு, 15 நாளில் ஏன் ஏற்றலை அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஏற்றாமல் இருக்காங்க. எலெக்ஷன்ஸுக்கும் எக்கானமிக்கும் ஒரு விதமான ஒரு எலெக்ஷனில் இதெல்லாம் சொல்லி ஒரு 60 நாள் தள்ளி போட்டாங்க. இது கொஞ்சம் தள்ளி போட முடியாதா காலங்கள்? இது இனிமேல தள்ளி போடலாம். ஐயா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த லாஸஸை எல்லாமே சேர்த்து ஒரு பாண்ட்ஸாக விற்று ப்ராஃபிட் வரும்போது அதை எடுத்துருக்கலாமே. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸே மிக கம்மியான விலை, 60, 40, $45 வரைக்கும் வந்திருந்தது. அப்போ வந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க ரிலையன்ஸ், அதானி அவங்க எல்லாமே. ஆனால் அப்போ விலை குறையும் போது நமக்கு விலை குறையவில்லை. ஆனால் விலை ஏறும்போது மட்டும் மக்கள் மேலே இதை சுமத்துறாங்க. இது எப்படி பார்க்கறதுன்றது ஒரு வியப்பாக தான் எனக்கு இருக்குது. பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் விலை உயர்வுனால அந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் விலை ஏறலை, எல்லாமே இருக்குது. ஒரு பிரெட்லேருந்து ஒரு டீ பன்னுலேருந்து எல்லாவோட உயர்வும் ஏறிக்கிட்டு இருக்கு. அதை ஏன் மத்திய அரசு பொருட்படுத்த மாட்டாங்க? இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு மீல்ஸ் தயார் பண்ணுறதுக்கு நான் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எனர்ஜி விலை இவ்வளோ ஏறி 1000 ரூபாய் ஏறினால் ஒரு சாப்பாடு 70 ரூபாயாக இருந்த சாப்பாடு இப்போ 100 ரூபாவாக மாறிடும். 30 to 40 ரூபாய் சாப்பாடு ஒரு சாப்பாடில் ஏறும். இப்போ மத்திய அரசு ஏன் மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால், எலெக்ஷன் முடிந்து விட்டது, இனிமேல் செவிசாய்க்க வேண்டிய நீட் இல்லைன்னு நினைக்கலாம். இல்லை என்றால் இதை எப்படியாவது தவிர்க்கணும் என்ற ஒரு ரொம்ப லாங் டேர்ம் திங்கிங் வந்திருக்கணும். இதனால பாதிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்னா, 40 கோடி மைக்ரண்ட் லேபர் இருக்காங்க இந்தியாவில். இந்தியா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டார்னு 2 செக்டாரை வைக்கலாம். ஃபார்மல் செக்டார்ன்றது அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார். இந்தியாவில் ஆர்கனைஸ்டு செக்டார் 10% தான், 90% அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இந்த 90%லையும் அன்ஆர்கனைஸ்டு அண்ட் மைக்ரண்ட் லேபர் 40 கோடி பேர் இருக்காங்க. இந்த 40 கோடி பேரும் சாப்பிடக்கூடிய இடங்கள் இந்த சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட், சின்ன சின்ன ஈட்டரிஸு இதில் தான் சாப்பிட்றாங்க. இந்த 40 கோடி மக்களும் சடனாக இந்த சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம், நிறைய ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டாங்க. மூடிட்டதுனால நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பி அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. சூரத்துலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. சூரத்தில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியலன்னு போயிடுறாங்க. அதே போல் இப்போ இதுதான் நான் சொன்னதை போல் ஆரம்பம். இதே நிலைமையில் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு அடிப்படும்னா 10% ப்ரொடக்டிவிட்டி அடிப்படும். எதுனா இந்த விலை உயர்வுனால
சாப்பிட்ற சாப்பாடு குறைப்பாங்க, இல்லைன்னா அவங்க அந்த மிக்ஸை வந்து குறைச்சிடுவாங்க. இதான் ஆரம்பம்னா நம்ம எக்கனாமியே அடியாகும் சார். இந்தியாவோட எக்கனாமி இந்தியாவுடைய எக்கானமி 0.3% growthல கம்மியாயிடும். ஆல்ரெடி இப்போ இருக்கிற growthல 5.5% தான் இருக்கு இந்தியாவில் growth. அது 0.3%, 0.3ன்றது மிக அதிகம் நம்மளுடைய இந்தியன் எக்கானமியில். 0.3% இப்போ இந்த ஒரு டெசிஷன்னால அஃபெக்ட் ஆகும். இல்லை, தேர்தல் முடிஞ்சாலுமே அடுத்து பாராளுமன்ற தேர்தல் இருக்கு, பஞ்சாப் மாநிலத்தோட அடுத்த ஆண்டு பஞ்சாப் தேர்தல் இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொள்ள மாட்டாங்களா அவங்க? தேர்தலுக்கு தேர்தல் எக்கானமி இருக்காதுங்க. எக்கானமி எப்படி இருக்குன்னா, எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டெசிஷன்ஸ் இருக்கணும். இந்த குளோபல் செஸ் போர்டில் நம்ம வந்து இரையாகாமல் இருக்கணும் யாருக்குமே. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் பிரிக்ஸில் கூட நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டான டெசிஷன் எடுக்க முடியல. இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் இந்தியா தான் தலைமை தாங்குது. ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்காம வைத்திருக்கோம். இது எல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இல்லை, ஈரானோட சுமூகமாக போகாமல் இருக்க காரணம் என்னவா இருக்கு? இஸ்ரேலோட நட்பு தான் காரணமா? இஸ்ரேலோட நட்பு இருந்தால் அது எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே ஓரளவுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து இஸ்ரேலோட மிக நட்பை வைத்துக் கொள்வது என்றது வந்து நம்மளுடைய எக்கனாமிக் growthக்கு ஓரளவுக்கு அது ஒரு நல்ல டெசிஷன் இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இஸ்ரேலோட ஒரு நட்பாக இருந்தாங்க, ஈரானோட நட்பாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு சைடாக எடுக்கிறனால தான் இந்த வீழ்ச்சி காரணம்னு சொல்லலாமா, எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படிதான். ஏன்னா ஈரான் வந்து நமக்கு எப்பவுமே இருந்த ஒரு நண்பர். ஒரு போர்ட்டை கூட நமக்கு கொடுத்துருந்தாங்க, அதில் லார்ஜ் குவான்டிட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் அதையும் நம்ம கைவிட்டுட்டோம். நம்மளும் $150 மில்லியன் அதில் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் நம்ம கைவிட்டுட்டோம். அதே போல் அந்த நம்ம இந்திய பிரசிடெண்ட் இன்விடேஷனில் வரக்கூடிய ஒரு ஷிப்பை அமெரிக்கா வந்து சுட்டி வீழ்த்திருக்காங்க ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸில். அப்போது அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு எந்த விதமான இதுவும் நம்ம பண்ணலை. அதே போல் இந்த ஈரான் அதிபரை கொன்று குவித்ததற்கு கண்டனமும் நாம் தெரிவிக்கவில்லை. இது எல்லாம் ஆழ் மனதில் இருக்கும் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது. அதனால் இதனுடைய விளைவுகள் டெஃபினட்டாக அது வரும். இப்போ யுஏஇ வந்து ஒபெக்லேருந்து வெளியில் வர்றதுனால நமக்கு மிக சுமூகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எந்த விதத்தில் சுமூகமாக இருக்கும்? நமக்கு எந்த விதத்துலேயும் அவங்க வந்து கம்மியான ரேட்டு கொடுப்பாங்கன்றது என்றதில் எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது. ஏனென்றால் அவங்களுக்கு வந்து 3.85, இந்த ஒபெக் 12 கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் 3.85 தான் அவங்களுக்கு கோட்டாவாக கொடுத்துருக்காங்க. இல்லை, நாங்கள் 5 மில்லியன் பேரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு குறைவான ரேட்டுக்கு நமக்கு இந்தியாவுக்கு விற்பார்கள் என்று நினைத்து கொண்டால் அதுவும் கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து தான் வரணும். இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவான விலையில் கேஸும் ஆயிலும் வரும்ன்றது அதிகமான இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய் வந்து நிறைய சேதங்களை பார்த்துருக்கு. அதனால் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு இது வந்து மிக
எங்களுக்கு பணம் தேவை, அதனால தான் நாங்கள் வெளியில் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளோபல் எக்கானமியில் ட்ரம்ப் அவர்கள் என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு தெரியல. அவருடைய டிசிஷன் எந்த அளவுக்கு நம்ம ஆயில் ப்ரைஸஸ் மேலே தாக்கம் இருக்கும். இன்னைக்கு $126 பிரெண்ட் ஆயில், நம்மளுடைய இந்தியாவுடைய ஆயில் பேஸ்கெட்டுடைய ப்ரைஸு $165 தாண்டி இருக்கு. இது 200 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த போர் தொடங்கினால் இன்னொரு 1 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 3 மடங்கு நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்தியா டெஃபினட்டாக மிக, ஏன்னா நம்மளுடைய 85% 85% நம்மளுடைய எனர்ஜி நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட எனர்ஜி கிடையாது. அதே மாதிரி சைனாவுக்கும் அவங்களுக்கு எனர்ஜி கிடையாது. ஆனால் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி 212 நாள் வரைக்கும் அவங்கக்கிட்ட ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஸ்டாக் வைக்கிற வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு மாற்று வழி எதாவது இருக்கா சார்? இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் தட்டுப்பாட்டுக்கு இந்தியாவிலே உற்பத்தி செய்யக்கூடிய மாற்று இது எதாவது இருக்கா சார்? இல்லைங்க. நமக்கு எண்ணெய் கிணறுகளோ நம்ம இனி வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடமோ கிடையாது. அதனால் ஒரு மாற்றாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை கொண்டு வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பெட்ரோலியம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் 60% ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். BYD என்ற ஒரு கம்பெனி. உலகத்தில் அமெரிக்காவும் ஜப்பானும் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கார்ஸ். அவங்க 2 பேர் சேர்ந்த ப்ரொடக்ஷன் ஒரே ஒரு கம்பெனி பண்ணது BYD சைனா. அதனால சைனாவில் 2030 எலக்ட்ரிக்கல் கார், எல்லாமே எலக்ட்ரிக்கல் கார் இருக்கும், வேற எந்த காரும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மினிஸ்டர் நிதின் கட்கரி கூட அதே தான் சொல்லியிருக்காரு. இனிமேல் நீங்கள் பெட்ரோலும் டீசலும் யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன ப்ரமோட் பண்ணுறாருன்னா எத்தனால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 1 லிட்டர் எத்தனால் தயார் பண்ணுவதற்கு 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. இதில் என்வாயன்மெண்டல் பெனிஃபிட் என்ன வருது? என்வாயன்மெண்டல் பெனிஃபிட்டும் வரதில்லை. இந்த எத்தனால் பிளெண்டிங்னால வரக்கூடிய இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எத்தனால் பிளெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ண வெஹிக்கிள்ஸும் கிடையாது. அதனால் இந்த வெஹிக்கிள்ஸும் டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால நம்ம முதல்ல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டிய நிர்பந்தம் இமீடியட்டாக வந்திருக்கு. சாமானிய மக்கள் என்ன சார் செய்ய வேணும்? ஏன்னா அவங்களுக்கு பல குழப்பமாக இருக்குது. இப்போ நம்ம அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர் தான் ஏறலையே, ப்ரைஸ் ஏறல, கடையில் இருக்கிற கமர்ஷியல் சிலிண்டர் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில பேர் மைண்டில் இருக்குது. அவங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? இப்போ முதல்ல ஏற்றுறது கமர்ஷியல் சிலிண்டரு, அடுத்தது வரக்கூடியது இப்போ நமக்கு வரலன்னு நினச்சிக்கிட்டு ஒரு 2-3 நாள் சந்தோஷத்தில் இருக்கலாம். ஆனால் 3 நாள் ஆன பிறகு டெஃபினட்டாக இவங்களுக்கும் ஏறும், பெட்ரோலும் ஏறும், டீசலும் ஏறும். எல்லா விலைகளும் ஒரு 2-3 நாட்களில் ஏறிடும். இப்போ மெட்ராஸ் டு திருச்சி நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 14,000 ரூபாய் ஆகுது. ஒரு ஆர்டினரி ட்ரெயினில் போகிறதுக்கு மிக கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. நார்த்தில் எல்லாம் போகும்போது எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் யாருமே ஏறுவதற்கு, ஏன்னா ரயில்வேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த ஒரு இதுக்கு அடுத்தது நமக்கு என்வாயன்மெண்டல் பிரச்சனை, இந்த ஹீட் வேவ். 100 சிட்டிஸ் நம்ம இந்தியாவில் ஹீட் வேவில் இருக்குது. இந்த ஹீட் வேவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு, அதிலிருந்து வெளியில் வர்றது மிக கஷ்டமாக, மிக பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் வெறும் ஒரு ஆனியன் அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏசியே தேவையில்லை என்றாரு. இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. இந்தியா அவர்கள் சொல்லியிருக்காங்க,
ஏன்னா பிற்போக்குத்தனத்தில் இருக்கிறவங்க கூட சொல்றதில்ல, சயின்டிஃபிக்காகவும் இல்லை. சயின்டிஃபிக்காகவும் இனி வரைக்கும் உங்கள் கையில் ஒரு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஒன்றிய அமைச்சர்கள் சயின்ஸை தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள் என்றது நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. இப்பேற்பட்டவர்கள் ஆனா அவர் அவருடைய ஆபீஸ், அவருடைய மீட்டிங் எல்லாமே ஏசி இல்லாம நடக்காது. அப்போ இந்த ஒரு ஆனியனை வைத்துக்கொண்டு நீங்க ஏசி உங்களுக்கு கஷ்டம் வராது ஹீட் வேவ்ல இருந்து சொல்றது ஒரு கஷ்டப்படுபவர்களை பார்த்து சிரிப்பதாக தான் தெரிகிறது எனக்கு. இந்த அரசு செய்த தவறுன்னு எதை நீங்க பாக்குறீங்க? இது அரசு செய்த தவறுன்றது ஒரு பாதி இருந்தாலும் ஒரு பாதி இன்டர்நேஷ்னல் எக்கானமியோடைய பிரச்சனைகள். இப்போ அமெரிக்காவிலேயே ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி ஒரு வருஷத்துக்கு $600 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு இந்த ஒரு போர்னால. அதே போல உலக நாடுகள் எல்லாத்திலுமே ஓரளவுக்கு இதை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில் மக்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் என்றால் இந்த விலை உயர்வு எல்லா இடத்துலையுமே வரும். காஃபி, டீ, உங்களுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இப்போ வெஜிடபிள் வெண்டார் அவருடைய சாப்பாடு செலவு அதிகமாச்சுன்னா அவர் டெஃபினட்டா இந்த வெஜிடபிள் செல்லிங்ல தான் அவர் பண்ணணும். இப்படி இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு இந்த பாரத்தை மக்கள் தலையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா எடுக்கலாம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 5%, 5% ஆஃப் தி பீப்புள் தான் மோர் தென் 10,000 சேலரி இருக்கிறவங்க இருக்காங்க. 26,000. 95% ஆஃப் தி பீப்புள் ஏர்னிங் less than 1,20,000 per year. இந்த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள் அவதிகளுக்கு உண்டாகுவது எப்படி இதை சரிப்படுத்துவது என்று நிறைய இது இருக்கு. நம்ம இந்த மன்மோகன் சிங் அவர்களின் காலத்தில் பண்ணது போல் ஒரு பெட்ரோல் பாண்ட்ஸை கொடுத்து அந்த பாண்ட்ஸை அந்த லாஸை இது பண்ணி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு 2 வருஷத்துல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ குறையும் போது அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு நம்ம அதை கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ யூஸ் பண்ற மாதிரி இல்லை. இப்போ பிரசன்ட் ஒன்றிய அரசு அது யூஸ் பண்ணா இந்த பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு வெளியில வரலாம்.